பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதிரடியான கண்டஸ்டன்ட் லிஸ்ட் உள்ள போயாச்சு அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுலயும் குறிப்பா ஃபர்ஸ்டா ஒரு கண்டஸ்டன்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்களே, அந்த என்ட்ரியை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்றது, அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸோட என்ட்ரி கொடுத்துருக்காங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. வர வர இந்த பிக் பாஸ் ஷோவோட ஸ்டாண்டர்ட்ஸும் ஒரு இதுவுமே லோ ஆகிட்டு வருதோ அப்படின்ற ஃபீலிங்லாம் எனக்கு வந்துட்டு இருந்தது. அது என்ன அப்படின்றதையும் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்க ஒரு 20 சப்ஸ்கிரைபர் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் ஒரு 70,000 கடந்து போயிடும். ஸோ 70,000 இப்போ கடந்தா நம்ம இந்த சீசன் முடியறதுக்குள்ள ஒரு 1,50,000 தொற்றலான்ற ஒரு சின்ன இலக்கு தான். அதுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்மளால ரீச் பண்ண முடியும். அதை மட்டும் பண்றேங்க. ஸோ வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேருமே பாக்குறீங்க, தயவு செய்து நண்பர்களே லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப புண்ணியமா போகும். அதை போட்டுருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். நான் சொன்னேன்ல, இந்த பிக் பாஸ் ஷோக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் கம்மியாயிட்டே போகுது அப்படின்றது ஏன் சொல்றேன்னா, நேத்து ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ஸா இறக்கி விட்டுருக்கிறது யாருன்னா திவாகர். வாட்டர்மெலன் ஸ்டார் இப்படி கை காமிச்சிட்டு அந்த வாட்டர்மெலனை சாப்பிட்டு இருப்பார்ல, அவரு தான் பிக் பாஸ் வீட்டோட சீசன் 9 என்ட்ரி கண்டஸ்டன்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி கண்டஸ்டன்ஸுக்கான ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூலாம் இப்படி பண்ணிட்டீங்களாடா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் இருக்கு. ஸோ வர வர பிக் பாஸோட ஷோவின் ஒரு தரம் ரொம்ப கீழே போயிட்டே இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, நேத்தே 2 கண்டஸ்டன்ஸோட பேர் அடிபட்டு இருந்தது. ஒன்னு கலையரசன் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, நீங்க போய் யூடியூப் சேனல்ல கூட பாருங்க. அந்த அகோரி கலையரசன் அவரும் வருவதாக இருந்தது. ஃபைனலா ஏதோ ஒரு சில சுச்சுவேஷன் நடந்து அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் திவாகர், இன்னொரு பக்கம் கலையரசன், இவங்கெல்லாம் போனா அப்போ இங்க வேலை விட்டு இந்த மாதிரி ரிவ்யூ பண்றவங்க, இந்த மாதிரி பண்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா எந்த மாதிரி கண்டஸ்டன்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த பிக் பாஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் போக போக தரம் இழந்து கொண்டு இருப்பதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் அப்படின்றதை பதிவு பண்ணிக்கிறேன். இது ஒரு பக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ஸ் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அப்படின்றத பதிவு பண்ணிக்கங்க. ரெண்டாவது யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கெமி. கெமின்னா அந்த குக்கு வித் கோமாளியில் கோமாளியா வந்தவங்க, அப்புறம் மிர்ச்சி இதில் இருக்கவங்க. ஸோ ஒரு பயங்கர ஸ்போர்ட்ஸ் பர்சன், ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன் தான். ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் தரமாக இறங்கி விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. ரெண்டாவது கெமி. மூணாவது தலைவி வந்துட்டாவே கண்டென்ட்ரா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் சோசியல் மீடியாவில் சைலண்டா அப்படியே வலம் மறந்து கொண்டிருந்த விஜே பார்வதி அவர்கள் சர்வைவர்லயே போயிட்டு அந்த 2-3 வாரம் தரமான சம்பவத்தை பண்ணிட்டு வந்தாங்க. அம்மா போதும் போதுமா அப்படின்ற அளவுக்கு கண்டென்ட் அள்ளி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டுக்குள்ள வந்த ஒரு நாள்ல கூட பிக் பாஸ் 6ல பயங்கரமான ஒரு சில விஷயங்கள், சண்டைக்கு நான் ரெடி, யாராவது வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. உள்ள போனவன தலைவி சண்டைக்கு தரமா ரெடி ஆகிருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற வரையும் கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது. அது எந்த ரீதியில போகுதுன்றதை மட்டும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, அடுத்ததா நாலாவதா கமருதீன். இவர் யாருன்னா மகாநதி சீரியல்ல செகண்ட் லேடியா பண்ணக்கூடிய ஒரு நபர். ஓகே, விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்ற கேட்டகரியில இவர் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நல்ல பாடி பில்டிங் இதெல்லாம் இருக்குது. ஸோ பிசிக்கல் டாஸ்க்லாம் கொஞ்சம் டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பேசுறதெல்லாம் எப்படி இருக்குதுன்ற வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து 5வது இடத்தில் குங்கும் மஞ்சுநாத். இவர் ஒரு காமனர் கேட்டகரியில வச்சிருக்காங்க. பட்டிமன்ற பேச்சாளர், நிறைய பாயிண்ட் தெளிவா பேசக்கூடிய நபர் தான் அப்படின்ற தகவலுமே வருது. எனக்கு தெரிஞ்சு இவரை வாரம் 2 வாரத்துல எலிமினேட் ஆகிற ஒரு கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்களே, அந்த கேட்டகரியில குங்கும் மஞ்சுநாத்தை வச்சிருக்காங்க அப்படின்றதான் நமக்கு வந்த தகவல். இதுல அவர் ஏதாவது வாரம் ஏதாவது பாயிண்ட் பேசி தப்பிச்சாருன்னா நிறைய நாள் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மக்களே. அது பண்றாரா இல்லையான்னு பார்ப்போம். அடுத்து அரோரா சின்லர், இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி, பயங்கர ஃபேமஸுங்க. இன்ஸ்டாகிராம்ல சரியான ஃபேமஸ். இதுல ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் இருந்திருக்கு அப்படின்ற தகவல். ஸோ இதுல குறிப்பா அவங்க பேசுறதும் நல்லா பேசுவாங்க. ஐ மீன் நல்லா ஃபேமஸா இருந்தாலும் பேசணும்ல அப்படின்னு யோசிச்சேன். பட் பயங்கரமா பேசுவாங்களாம். பாயிண்ட் டு பாயிண்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான். ஸோ ஒரு பக்கம் இந்த ஆண்களை கவரக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறார், லவ் ட்ராக்குக்கு கரெக்டான ஒரு நபரா இருப்பாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து குக்கு வித் கோமாளி டைட்டில் வின்னர் கனி செகண்ட் சீசன் அவங்கள எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ பிக் பாஸை பொறுத்த வரையும் சாப்பாடு தெரிஞ்சவங்க வேணும், தெரியாதவங்க வேணும். இதுல சாப்பாடு தெரிஞ்சு அதுல டைட்டில் அடிச்ச கனியை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவங்களை மேக்சிமம் ஒரு ஃபேமிலி வீக்கவே தாண்டி எடுத்துட்டு போற அளவுக்கு பிளானிங் இருக்கும். ஏன்னா விஜயலட்சுமி ரன்னர் அப், சர்வைவர் வின்னரு, அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி ஃபேமஸ்ன்ற மாதிரி அந்த ஒரு சீன்லாம் உள்ள எடுத்துட்டு வந்தா பயங்கரமா இருக்கும்ல. அந்த கேட்டகிரியில கனிக்கிட்ட இருந்து எனக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து விக்கல்ஸ் விக்ரம். ஸோ யூடியூப் சேனல்ல ஸ்டாண்டப் காமெடியன், பயங்கரமா ஃபன் பண்ணக்கூடிய நபரு. ஸோ அவர் வீட்டுக்குள்ள போறாரு அப்படின்ற தகவல். எனக்கு என்னமோ இந்த சீசன்ல அவர் மேல ஒரு பயங்கரமான தாக்கங்கள் இருக்குமோன்ற ஒரு ஃபீல் வருது மக்களே. ஏன்னா ஆஃப்டர் ராஜு அந்த கேட்டகரியில ஒரு பயங்கரமான ஒரு பர்சன் போல
இவர் போறத பார்த்தா ஒருவேளை டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற ஃபீல் நமக்குள்ள வருது. அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸா இருக்கார் விக்கல்ஸ் விக்ரம். அடுத்து போன வருஷம் பிக் பாஸ் ஷோ முடிஞ்ச உடனே வெளியே வந்து ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தார்ல, சபரி எல்லாரையும் வச்சு தரமான கேள்விகள் கேட்டுக்கிட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த சபரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு. நீ வெளியே எங்களை என்னென்னலாம் பண்ண, வீட்டுக்குள்ள போய் நீ என்ன பண்றன்னு நாங்க பாக்குறோம்டான்ற மாதிரி பிக் பாஸ் 8 கான்டெஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க போல இருக்கு. அந்த கேட்டகரியில விஜய் சபரி போயிருக்காரு. எப்பா உள்ள போயிட்டு ஏதாவது கண்டென்ட் கொடுத்துரு, இல்லைன்னா நீ ரோஸ்ட் பண்ணதுக்கு அவங்க உங்களை திரும்ப ரோஸ்ட் பண்ணாம இருந்தா சரி. அடுத்து கானா வினோத், இவர் கானா பாடகர் கேட்டகரியில், எப்பவுமே கானா பாடகர் கேட்டகரியில் வருவாங்கல்ல, ஜெஃப்ரி, கானா பாலா, இந்த கேட்டகரியில கானா வினோத் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததுல போட்டோ உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல வச்சுறேன். ஓகே. அடுத்து திருநங்கை கேட்டகரியில அப்சரா ரெட்டியா அப்சரா ஸ்ரீஜேவா அப்படின்ற மாதிரி பல குழப்பங்கள் நேற்று ட்விட்டர்ல நிலவிட்டு இருந்தது. அது அப்சரா ஸ்ரீஜே தான். அவங்க ஒரு பயங்கரமான ஒரு மாடல் கேட்டகரி. ஸோ யங் ஏஜ்ல தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வீட்டுக்குள்ள கிடைக்கும், பல இடங்களில் போய் சென்று அடிவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகே. அடுத்து வியானா மாடல், ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன், ஒரு சில படங்கள் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களும் கொஞ்சம் ஃபேமஸ். இவங்களும் இந்த யங்ஸ்டரை கவரும் இந்த காதல் காட்சிகள், லவ் ட்ராக்குக்காக நிறைய யங்ஸ்டர் கேர்ள்ஸா போட்டிருக்காங்க. அதுல ஒரு அங்கமா இருக்கிறாங்க வியானா. அடுத்து விஜய் டிவியை சார்ந்த பிரவீன் ராஜ், அந்த ஒரு சில சீரியல்ல வில்லனாகவும் அந்த அந்த பாரதி கண்ணம்மாலையும் ஒரு சில ரோல்ஸ் பண்ணியிருக்கார். அந்த கேட்டகரியை சேர்ந்த பிரவீன் ராஜ். அவர் பின்னாடி போட்டோ வைக்கிறேன், பார்க்கலாம். இவரை பார்த்தோன்னே எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரில, பட் பார்ப்போம் அவருடைய போக போக. அடுத்து டைரக்டர் மாலினி ஜீவரத்னம். ஓகே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்த நபர். ஓகே, இத்தனால டிரான்ஸ்ஜெண்டர்னு சொன்னா அது தப்பு. எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்த நபர். அவங்க ஒரு 2-3 படம்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பயங்கரமா தெளிவா பேசக்கூடிய நபர் தான். ஸோ அதில் அவங்க வீட்டுக்குள்ள வந்து எந்த வகையில் கேமை விளையாடுறாங்க, என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். ஐ மீன் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, மக்களே வீட்டுக்குள்ள வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் இந்த பேசிஸ்ல மட்டும் நம்ம பார்ப்போம். அதை விட்டுட்டு வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு உள்ள பார்த்தா அது நல்லா இருக்காது, கேமுக்கும் அந்த அளவுக்கு சுவாரஸ்யம் இருக்காது அப்படின்றத நான் தெளிவுபடுத்துறேன். அடுத்து யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி. மக்களே 1999 ஜோடி, இன்னொரு 2-3 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் பேசுற ரீசெண்டான வீடியோஸ்லாம் பார்க்க முடியுது. ஆனால் ஒரு ஏஜ் வந்து ரொம்ப ஐயா இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் எலிமினேட் ஆகிற கேட்டகரியில தான் அவருமே இருக்காரு. பட் அந்த ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல அவருக்கு ஏதாவது ஒரு ஸ்கோப்பு கிடைச்சி பாயிண்ட்டுக்கு மேல பாயிண்ட் அடிச்சா சஸ்டெயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யங்ஸ்டர்கிடையே அவர் வந்து அந்த சஸ்டெயின் பண்றதும் ஆடியன்ஸை கவர்றதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை அந்த 2 வாரத்துல இம்பாக்ட் பண்ணா மட்டுமே வீட்டுல ரொம்ப தூரம் சஸ்டெயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத சொல்லிக்கிறேன். அடுத்ததா வினோத் பாபு. ஸோ இவர் போன சீசன் வராரா அப்படின்ற மாதிரி பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது. வைல்ட் கார்டு வருவார், இப்படி வருவார்னு பேசிட்டு இருந்தாங்க. பட் இந்த சீசன் நான் வரேன்ப்பா, நான் வந்து என்ன அளவு கண்டென்ட் கொடுக்குறேன் பாருங்க, எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி வராரு. பட் இவருக்கும் ஒரு இனிஷியலா ஒரு தயக்கம் இருந்தது, வீட்டுக்குள்ள வரதா வேணாவா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தார். ஃபைனலி ஓகே அப்படின்ற கேட்டகரியில வந்திருக்கார். அடுத்து ஜனனி அசோக்குமார், விஜய் டிவி சீரியல், அதுக்கப்புறம் ஜி தமிழ் சீரியல்ன்ற மாதிரி பல சீரியல்ல நடிச்ச ஒருத்தவங்க தான். இவங்களும் அந்த லவ் ஆங்கிள் உள்ள எடுத்துட்டு வருவோம், யங்ஸ்டரையும் கவர வைக்கணும்ன்ற கேட்டகரியில ஜனனி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி எக்ஸ்ல வந்து அவங்களுக்கு ஜனனி ஆர்மி அப்படின்ற மாதிரி ஆர்மிலாம் கிரியேட் ஆகி போஸ்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஷோவே இன்னைக்கு தான் ஷோ நமக்கு டெலிகாஸ்டே ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஆர்மி, இதுக்கப்புறம் என்னலான்றத பாத்துங்க. அடுத்து ஸோ ரோஷன், ரவீனாவோட டான்ஸ் பார்ட்னர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் சீரீஸில் விஜயோட சின்ன அந்த ஸ்கூல் பையன் ரோலு, அந்த கேட்டகரியில் இருக்கார். ஒரு யங் ஏஜ் தான். ஸோ இந்த பையனை வச்சு தான் மெயினாக இருக்கும் போல. இந்த பையன் லவ் பண்ணுவானா மாட்டானா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி, என்னெல்லாம் பண்ண போகிறான் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, இந்த மாதிரிலாம் இருக்குது மக்களே. அடுத்ததா ரம்யா ஜோ, நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கண்டஸ்டன்ஸ். தாமரை செல்வி மாதிரி வருவாங்களா, இல்லை அதை தாண்டி போவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. ஒரு நாட்டுப்புற கலைஞர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்டேஜ் ஷோஸ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க, இந்த மாதிரி அவங்க பேசக்கூடியது கூட பயங்கரமா பேசுவாங்க அப்படின்ற சின்ன சின்ன விஷுவல்ஸ் மூலியமா நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு தரமான கண்டஸ்டன்ஸ் தான். வீட்டுக்குள்ள போயிட்டு எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அவங்களும் அந்த இந்த லவ் கேட்டகரியில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது கிளியரா தெரியுது மக்களே. ஃபைனலா யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா விஜே சோபனா, பிகின் வித் யூடியூப் சேனல்ல, அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல வந்து ஃபேட்மேன் விசஸ் பிக் பாஸ்ன்ற ஷோல ஆங்கரா இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி பல கேட்டகரியை சேர்ந்த ஒரு நபர் தான். பட் இவங்களும் தைரியமா பேசக்கூடிய நபர், எந்த ஒரு கான்ட்ரவர்சியான கொஸ்டினா இருந்தாலும் தைரியமா கேட்கக்கூடிய நபராக இருந்தாங்க சோபனா. ஸோ வீட்டுக்குள்ள போயிட்டு ஏகப்பட்ட கேள்விகளும் சம்பவங்களும் இருக்கும் விஜய் சோபனா கிட்ட இருந்து அப்படின்றது யோசிக்க தோணுது. இன்னொரு பக்கம்
அவருக்கு அட்வைஸ் கொடுத்து அமைச்சிருப்பார்ல ஃபேட்மேன், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணாம இருந்தா மேபி அவங்களுக்கு யூஸ் ஆயிருக்கும் போல. ஃபாலோ பண்றேன்ற பேர்ல அவங்க கேம் அவங்க காலி பண்ணாம இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது தான் மக்களே. ஓகே, கிட்டத்தட்ட இதுல 20 கண்டஸ்டன்ட் லிஸ்டோட நேம் நான் சொல்லியிருக்கேன். 10 பெண்கள் 10 ஆண்கள். ஓகே, இதுல வந்து 1-2 மட்டும் தான் இருக்கா இல்லையா அப்படின்ற டவுட்ல இருக்கே தவிர்த்து ஆல்மோஸ்ட் இந்த 19 பேர் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல வந்துச்சு. அந்த ஒரு நேம் வந்து எல்லாருமே போட்டு அதை டெலிட்டும் பண்ணாம 2ஆம் கட்டமா வச்சிருக்காங்க. அந்த ஒரு நேமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த 20 பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எந்த கண்டஸ்டன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு, யாரெல்லாம் தெரியல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா 70,000 தொடங்கி விட்டு பிக் பாஸை தொடங்கலாம் என்ற ஒரு சின்ன சின்ன ரெக்வஸ்ட், அதை மட்டும் செஞ்சிருங்க. பாய் கைஸ்.